எங்க நிலைப்பாடு திரு மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தான் திமுகவிற்கு எதிராக திமுக என்கிற தீய சக்தி ஆட்சியை, மக்கள் விரும்பாத அந்த ஆட்சியை, கூட்டணி பலத்தால வெற்றி பெற்று வருகின்ற அந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு அணி திரட்டுகின்ற பணியில் ஈடுபட்டு அதில் வெற்றிகரமாக அதை நிறைவேற்றி வருகிறார். அவருடைய கருத்து தான் கூட்டணியைச் சேர்ந்த எல்லோருடைய கருத்தாக பிரதிபலிக்கும். ஏன்னா திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருக்கிறது. அதனால திரு அமித்ஷா அவர்கள் பேசுவது, அவர் சொல்கின்ற கருத்து எங்களின் கருத்தாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க சொல்ற மாதிரி எதுவும் குழப்பம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதிமுக தலைமை கூட்டணியில தலைமை அவரு நான் தான் தலைமையில் இருக்கிற அந்த கூட்டணியில் தான் பாஜக இருக்கு. ஆனா அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா அதிமுகவை சேர்ந்த ஒருவர் தான் முதல்வர். இப்ப 2024 தேர்தலில் மோடி அவர்கள் தலைமையிலான, மோடி அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்பதற்கான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்றைக்கு அதிமுக இல்லை, அவங்க தனித்து போட்டிட்டாங்க. அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அதெல்லாம் ஒரே குடையின் கீழ் கொண்டு வருகிற முயற்சியில் இன்றைக்கு அதிமுக எங்களது கூட்டணிக்கு கொண்டு வந்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரை நாங்கள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சிகள் 24 தேர்தலில். அதனால திரு அமித்ஷா அவர்கள் முயற்சிக்கு பங்கம் விளைவிக்கின்ற விதமாக எந்த ஒரு கருத்தையும் ஒரு கூட்டணி கட்சி பொதுச் செயலாளராக இல்லை தலைவராக அரசியல் ரீதியாக நான் சொல்வது சரியாக இருக்காது. அதே நேரத்தில் திரு அமித்ஷா அவர்கள் சொல்வதுதான் எங்களது கருத்து என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் எங்களுடைய நிலைப்பாடுன்னு நான் பல முறை கிளிப்பிள்ளை மாதிரி திரும்ப திரும்ப நான் போற இடங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சரி சார், 2026 தான் இலக்கிட்டு அது நைனா நாகரிகம் 2021 இலக்கிட்டு. அப்ப இந்த 2026 இலக்கு இல்லையா? யார் வெற்றி பெறுவாங்க? இல்லை இல்லைங்க, பாஜக இலக்கை பத்தி அவர் பேசுறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி இலக்கு திமுக வீழ்த்த வேண்டும் என்பது அவங்க கட்சி நிர்வாகிகள், பாஜக கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர்கள் 29 பாராளுமன்ற தேர்தலில் நாம் நிறைய எம்பிக்களை தமிழ்நாட்டிலேருந்து அனுப்புறோம், அதுதான் நமது பாஜகவுடைய இலக்கு. இந்த தேர்தலில் பாஜகவுடைய இலக்கு திமுக வீழ்த்தி கூட்டணி ஆட்சி அமைக்கணும் கிளியரா சொல்லியிருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.